ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1885வது பகுதி. திருமங்கையாழ்வார் அவருடைய பெரிய திருமொழி, அதன் 10ஆம் பத்தை அனுபவித்து வருகிறோம். அதிலே 5ஆம் திருமொழி. திருமங்கையாழ்வார் கிருஷ்ணாவதாரத்திலே ஈடுபட்டு கண்ணனெம்பெருமான் 9 மாத குழந்தையாக இருக்கக்கூடிய கண்ணனெம்பெருமானை 2 கைகளையும் சேர்த்து கொட்டி தட்டி சப்பாணி கொட்ட அழைக்கும் வேண்டும் திருமொழியாகும். அதிலே இன்றைக்கு நாம் அனுபவிக்க எடுத்துக்கொண்டிருக்கும் பாசுரம் 6வது பாசுரமாகும். ஆய்ச்சியர் தந்த அப்பத்தை தின்று இவன் சப்பாணி கொட்டாமல் வெறுமனே இருக்க, யசோதை தான் அவளையும் அப்பத்தையும் கையில் வைத்து கொண்டு காட்டி கண்ணனை சப்பாணி கொட்டச் சொல்கிறாள். இப்பாடலில் முன்பாடலிலே இவர்களெல்லாம் ஆய்ச்சியர்களெல்லாம் வந்திருக்கிறார்கள். அவர்கள் உனக்கு பெரிய பெரிய அப்பம் தருவார்கள், அவர்களுக்காக சாற்றி 1000 சப்பாணி உன் தடங்கைகளால் கொட்டு என்று அசோதை கேட்கவும், அந்த ஆய்ச்சியர் கொடுத்த அப்பத்தை வாங்கி தின்றுவிட்டு இவன் சப்பாணி கொட்டாமல் பேசாதிருந்தான். அதை பார்த்த அசோதை தான் அவளையும் அப்பத்தையும் கையில் வைத்து கொண்டு அதனை காட்டி கண்ணனை சப்பாணி கொட்டச் சொல்கிறாள். கையில் அவலையும் அப்பத்தையும் வைத்து கொண்டு அவற்றை காட்டி நீ சப்பாணி கொட்ட வேண்டும் என்கிறாள் சோதை. கேவலம் அன்று உன் வயிறு, வயிற்றுக்கு நான் அவல் அப்பம் தருவன், கருவிளைப்பூ அலர் நீள்முடி நந்தன் தன் போரேரே, கோவலனே கொட்டாய் சப்பாணி, குடமாடி கொட்டாய் சப்பாணி. கருவிளைப்பூ என்றால் காகனப்பூ. கேவலம் அன்று உன் வயிறு, வயிற்றுக்கு நான் அவல் அப்பம் தருவன், கருவிளைப்பூ அலர் நீள் முடி நந்தன் தன் போர் ஏறே. ஏறு என்றால் காளை என்று பொருள். நந்தகோபனுடைய குழந்தை அவன் கண்ணன் அவனுக்கு போர் ஏறான். கோவலனே கொட்டாய் சப்பாணி, குடமாடி கொட்டாய் சப்பாணி என்கிறார். இப்போது இந்த பாசுரத்திற்கான பதவுரை பார்க்கலாம். கேவலம் அன்று உன் வயிறு, உன் வயிறு சாதாரணமானதல்ல. கேவலம் அன்று உன் வயிறு, வயிற்றுக்கு நான் அவல் அப்பம் தருவேன், உன் வயிற்றுக்கு போதும்படியாக அவலை கொடுக்கிறேன், அப்பத்தை கொடுக்கிறேன். கருவிளைப்பூ அலர் நீள்முடி நந்தன் தன் போரேரே. கருவிளைப்பூ காகனப்பூ போன்ற நிறத்தை உடையவனாய், முடிசூடிய நந்தன் வளர்த்த போரிடும் காளை போல்வாய். அவன் நந்தன் வளர்க்கக்கூடிய காளை, திமிருள்ள காளை, திணவெடுத்த காளை, போர் செய்யக்கூடிய காளை, அது போன்றவனே. கோவலனே, பசுமைக்க பிறந்தவனே, குடமாடி கொடக்கூத்து ஆடியவனே, கொட்டாய் சப்பாணி, நீ 2 கைகளையும் சேர்த்து தட்டி சப்பாணி கொட்டுவாயாக, எங்களை மகிழ்விப்பாயாக என்று வேண்டுகிறாள் யசோதை. கேவலம் அன்று உன் வயிறு, வயிற்றுக்கு நான் அவலப்பம் தருவன், கருவிளைப்பூ அலர் நீள்முடி நந்தந்தன் போர் ஏரே, கோவலனே கொட்டாய் சப்பாணி, குடமாடி கொட்டாய் சப்பாணி. கருவிளைப்பூவை போன்ற கருத்த நிறமுடையவனே, நீண்ட திருமுடி உடையவனே, நந்தகோபன் வளர்ந்த காளையே, பசுமேய்க்க வல்லவனே, உன் வயிறு சாமானியமான வயிறு அல்ல. உன் பெரிய வயிற்றுக்கு ஏற்றவாறு அவலும் அப்பமும் நான் தருவேன், சப்பாணி கொட்டாய், கொடக்கூத்தாடியவனே சப்பாணி கொட்டாய் என்பதுதான் இந்த பாடலுக்கு பொருள். அட்டுக்குவி சோற்று பருப்பதமும் தயிர் வாவியும் நெய்யளறு மடங்க பொட்டத்துற்றின திருவயிற்றுக்கு அப்ப பணியார வகை ஒன்று போருமோ. இது பெரியாழ்வார் பாசுரம். அட்டக்குவி சோற்று பருப்பதும், அதாவது இந்திரனுக்கு படைப்பதற்காக குவியலாக சோறும், அதற்கு பருப்பு, தயிர் வாவி, குடமாக, வாவி என்றால் கிணறு என்று பொருள், பட் அது ஸ்டோரேஜ், அந்த அளவுக்கு தயிர் வாவியும் நெய் அலரும் எல்லாவற்றையும் சேர்த்து பொட்ட துற்றின அனைத்தையும் கொஞ்சம் கூட மிச்சமில்லாமல் சாப்பிட்ட
திருவயிற்றுக்கு உரியவன் யாரு? கண்ணன் எம்பெருமான். அப்படி அந்த திருவயிற்றுக்கு நான் இந்த அப்பம் பணியார வகை ஒன்று போதுமா? இன்னும் பல வகை பொருள்களிலே விருப்பமுற்றவனாய் கண்ணன் நிற்க யசோதை சொல்கிறாள், பிரானே, உன் வயிறு மற்றவர்களுடைய வயிறு போல சாமானியமானதல்ல. பேழை வயிற்று எம்பெருமான் நீ என்பதை நான் நன்கு அறிவேன். அந்த வயிற்றுக்கு ஏற்றவாறு அவலும் அப்பமும் நான் தருவேன், நீ சப்பாணி கொட்டாய் என்கிறான். ஆய்ச்சியர்கள் கொடுத்த அப்பத்தையும் பணியாரத்தையும் சாப்பிட்டால் அது போதுமா? அவனுக்கு போதாது. நீ யார்? அவ்வளவு குவியலான சோறும் பருப்பும் தயிர் வாவியும் நெய்யும் நெய்க்குடங்களையும் அடங்க மொத்த ஒரு துளி கூட மிச்சமில்லாமல் அனைத்தையும் ஒரு தேவதை வடிவிலே வந்து அருந்தியவனே, அப்படிப்பட்ட உன் வயிறு திருவயிற்றுக்கு இந்த அப்பமும் பணியாரமும் போதுமோ? போதாது, எனக்கு தெரியும். அதனாலே உன் வயிறு மற்றவருடைய வயிறு போல இல்லை, சாமானியமானதல்ல. பேழை வயிற்று எம்பெருமான் நீ என்பதை நான் நன்கு அறிவேன். அந்த வயிற்றுக்கு ஏற்றவாறு அவலும் அப்பமும் தான் தருவேன். இதோ வைத்து கொண்டிருக்கிறேன், பார்த்தாயா? உனக்கு அப்பமும் தருவேன், அவலும் தருவேன், உன் வயிறு நிறைய தருவேன். ஆனால் நீ சப்பாணி கொட்ட வேண்டும் என்று கண்டிஷன் போடுகிறாள். நீ சப்பாணி கொட்டாய் என்கிறாள். கருவிளை பூ அலர் என்பது கண்ணபிரானுக்கு விசேஷனம். கருவிளை பூவை அலர்விப்பவன் அல்லது தன் திருமேனி நிறத்தினால் விளங்கச் செய்பவன் என்று பொருள் கொள்ள வேண்டும். கருவிளைப்பூ அலர். அலர்தல் என்றால் மலர்தல் என்று பொருள். வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை அருளியிருக்கக்கூடிய இந்த பாசுரத்திற்கான உரையினை இப்போது பார்க்கலாம். கேவலம் அன்று உன் வயிறு, கண்ணனாகிய குழந்தைக்கு ஓர் அப்பம் கொடுத்தோம், அதுவே அவன் வயிற்றுக்கு போதுமானது என்று மேலும் அப்பம் கொடுக்காமல் இருத்தல் இயலாது. வயிற்றுக்கு நான் அவல் அப்பம் தருவேன், உன் வயிற்றுக்கு போதும்படியாக அவலும் அப்பமும் நான் தருவேன் என்கிறாள் யசோதை. கருவிளை பூ அலர் நீழ்முடி நந்தன் தன் போரேரே. கருவிளம்பூவின் ஒத்த நிறத்தையும் இந்த கரிய நிறத்தையும் அரசர்க்கு அரசர் என்று குறிப்பிடும்படியாக திருமுடியையும் உடையவனாய் நந்தகோபர் கொண்டாடி வளர்க்க வளர்ந்த செருக்கை உடையவனே, கோவலனே, கொட்டாய் சப்பாணி குடமாடி கொட்டாய் சப்பாணி. இடைக்கோலத்துக்குரியதான கொடக்கூத்தாடி எங்களை வாழ்வித்த நீ சப்பாணி கொட்ட வேண்டும். குடமாடி கொட்டாய் சப்பாணி. கோவலன் என்றால் இடைக்கோலத்திலே அந்த ஆனிரையை மேய்ப்பவன், அவன் கோவலன். குடமாடி அந்த இடைக்குலத்துக்கே உரிய குடம் கூத்தாடு. குடக்கூத்தாடுதல் என்றால் பல குடங்களை கையில் வைத்து கொண்டு மேலே போட்டு 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 பிடித்தல், அது குடக்கூத்தாடுதல். இப்படி குடக்கூத்தாடி எங்களை மகிழ்வித்த நீ சப்பாணி கொட்டி எங்களை வாழ்விக்க வேண்டும், மகிழ்விக்க வேண்டும் என்று வேண்டுகிறாள் யசோதை. இந்த பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வைக்கலாம். கேவலம் அன்று உன் வயிறு, வயிற்றுக்கு நான் அவல் அப்பம் தருவன். கருவிளைப்பூ அலர் நீள் முடி நந்தன் தன் போரேரே. கோவலனே கொட்டாய் சப்பாணி குடமாடி கொட்டாய் சப்பாணி என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். கண்ணனெம்பெருமான் திருவடிகளே சரணம். திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.